ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ்ஐ பெருமையா பேசுறதுல வியப்பொன்று இல்லை. நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க, தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது, எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது, விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது, குறிப்பா கால்நடை விவசாயிகள்னு பேசுறது, இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல. அந்த பேச்சுகள் எல்லாம் யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப வரியை குறைக்கிறேன், புரியுதா? 5 விழுக்காடு 18 விழுக்காட்டுக்கு வர 28 விழுக்காட்டுல குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தியில்ல. ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு. அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை? இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். சரி, இப்ப எங்கோ ஒரு ஓரத்துல நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது. ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை, அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை, இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த 4 ஆண்டு காலங்களில் 3.5 ஆண்டு காலம் இருக்குது. அதுல மாண்புமிக்க மேன்மைமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் பேசுறதுல வியப்பொன்னும் இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸ் பத்தி பேசிட்டு சுதந்திர தின கொடியேற்றி பேசுறதா வேடிக்கையா இருக்குது. ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கல, சுதந்திரத்துக்காக போராடல, அவங்க வெள்ளையனை ஏற்று வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்ல. சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாரா இல்ல. பிடிக்கும் போதும் ஈடுபாட்டோட பிடிக்க கூடாதுங்கிறத அவங்களுடைய கொள்கை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால அதை பேசி என்ன பயன் இருக்குது? அது ஒன்னும் நாங்க எப்படி பார்ப்போம்னா, இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார், தேச தந்தைங்கிறோம், தேச பிதாலாம் அப்படிலாம் ஒன்னும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர். எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை, இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. இந்திய நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காந்தியடிகளை சுட்டுக் கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீக்கிக்கல. வல்லபாய் பட்டேல் அந்த தடையை நீக்கிட்டார். மறுமுறை பலமுறை தடையை விதிச்சு நீக்கிறாங்க. காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின பெருமக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை 35 ஆண்டுகளா தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை, இந்த நாட்டில் தடைனால இது இல்ல, எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமாய் இயங்க முடியல. இடுப்புல இருக்கிற குழந்தை இல்ல, கையில இருக்கிற குழந்தை இல்ல, கருவுல இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்குறான். அது ஒரு தேசியத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பாக்குறோம். அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவசியமற்றது. எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது. அது தகர்க்கணும். நாங்க அப்படிதான் பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம், இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு, இந்த கட்சி, இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ் காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்சு தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்லை. அதுல பேசினா பஞ்சாப் கொன்றுவான், ஒரு ஓட்டு விழாது. அது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் கோட்சேவுடைய விழாவை கொண்டாடுது, அதிகாரமே கொண்டாடுது. உங்களுக்கு தெரியுது. ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்கு. வேணா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். என்ன அப்படி? ஆனா நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவரோட படத்தை ஒட்ட முடியாது, பேச முடியாது. வலையொலியில வச்சா தடை விதிப்பாங்க, முகப்புல வச்சா பகிரி போன்றதுகளெல்லாம் தடை பண்ணி விட்டுருவாங்க. அந்த இறுக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம்.